or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இதில் டீசர்லேயே நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த ரிதம், ஒத்தாடி, அந்த லோக்கல் ட்ரம்மர்ஸ் அவங்கள வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு கேங் லீடரால தான் இன்னொரு கேங் லீடரை அடிக்க முடியும். அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக இருக்குது. அவங்களோட கன்சர்ன்லாம் வந்து ரொம்ப ஸ்கின்ல அவங்க ஒயிட்டிஷாக இருப்பாங்க, ரொம்ப ஒயிட்டிஷாக இருப்பாங்க. ஸோ அவங்கள டோன் டவுன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. லோக்கல் ஏரியாவில் வந்து அவ்வளோ கிட்ஸ் வந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்காங்க ட்ரக்ஸ் அப்யூசிங்லாம். அது வந்து நீங்கள் குடி மாதிரி கிடையாது. இட் இன்ஃபெக்ட்ஸ் யுவர் நியூரோ சிஸ்டம். இட் டைரெக்ட்லி இட்ஸ் யுவர் பிரெயின். நீங்கள் குடியோ மற்றது லங்ஸு இதுன்னு அதர் பார்ட்ஸ் போய்டும். நீங்கள் கழுத்துக்கு மேலே ஹிட் பண்ணுறது இந்த சப்ஸ்டன்ஸ், சோ கால் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதோட பொட்டென்ஷியல் தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் பண்ணி அது ஒன்று பண்ணுறாங்க. அதை ரொம்ப நம்புகிறாங்க. பயம் இல்லை, ஃபேன்சியாக இருக்கே அப்படின்ன மாதிரி ஒரு அப்ரோச் டீனேஜர்ஸ்க்கு இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் வந்து இதை பற்றி பேச முடியாமல் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்க்க முடியாது, டிவியில் பார்க்க முடியாது, எதுலேயுமே கேட்க கூட சொல்லவே மாட்டாங்க. எனக்கே கூட இருந்தால் அதை நான் சொல்லியிருக்க முடியாதுல்ல. அவ்வளோ காயம் இருக்குது. அது அந்த ஒரு 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 லெகசியே அழிச்சிடும். வெள்ளை பவுடர்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இது மீத்து, இதுக்கு பேர் இது இப்படி பண்ணால் நீ இப்படி ஆகிடுவேன். அதான் குட் டச் பேட் டச் பொண்ணுங்களுக்கு சொல்கிறாங்க, பசங்களுக்கு சொல்கிறது இல்லை. இவ்வளோதான், எல்லாத்துக்கும் தெரியணும். ஐ திங்க் அவரும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அவர் வந்து லைஃப்பை நம்புறவர். கிங், கிங், இஸ் எ கிங். ஹி வேர்ஸ் கிங் சைஸ் இதில் தான் இருப்பாங்க. ட்ரெய்லர் வந்து வைலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கிடையாது. வைலன்ஸில் தான் ட்ரெய்லரே இருக்குது, வைலன்ஸில் தான் மூவியே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ படம் ஃபுல்லாகவே நிறையா வைலன்ஸ் சீன்ஸ்லாம் அங்கங்கே இருக்குன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போதே எங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது சார். இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காரு சார். ஃபீமேல் கேங்ஸ்டர்ஸை வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. அதுலேயும் யார் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுவே பெரிய ஷாக் எங்களுக்கு. நம்ம அதை பற்றி லேட்டராக பேசுவோம் சார். ஃபஸ்ட்டு இந்த ஃபீமேல் கேங்ஸ்டர்ஸ் இதை வச்சு ஒரு ஐடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஐடியா வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஐடியா பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஃபீமேல் கேங்ஸ்டர்ஸ், ஜென்ரலி ஃபீமேல் மேலே எனக்கு பயங்கர அந்த டாமினன்ஸ் ரெஸ்பெக்ட் இருக்குது. எங்கள் பாட்டி வந்து பயங்கர ஸ்ட்ராங். நான் அவங்க கூட தான் பிறந்து வளர்ந்தது. அதெல்லாம் ரொம்ப நியாயம் பேசுவாங்க, கட்ரோட்டாக இருப்பாங்க, எதுக்கும் போயிட மாட்டாங்க ஆஸ் எ லேடி. ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபீமேல் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். ஸோ நம்ம இதை படத்தில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. அந்த ஃபீமேல் வேறு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க ஃபீமேல் வேறு மாதிரி இருக்கணும் போது சரி இதில் நம்ம ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தான். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் கொட்டேஷன் எங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற போஸ்டருக்குமே எனக்கு பின்னாடி இருக்கிற போஸ்டருக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அது கொஞ்சம் கூலாக இருக்குது, இது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக இருக்குது. படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்ல வரீங்க சார்? இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மல்டிபிள் ஸ்டோரி இருக்கிற ஒரு கான்டென்ட். அண்ட் இது வந்து ஒரு டார்க் டிஸ்டர்பிங் மூடாக தான் இருக்கும் ஓவராலாக இந்த படமே. அப்படி தான் எழுதுனதுலேருந்து ஷூட் பண்ணதுலேருந்து சவுண்டிங்லேருந்து அந்த ஒரு மூட் க்ரியேட் பண்ணோன்றதை வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது மியூசிக்கு பெரிய ரோல் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு சார். உங்களோட மியூசிக் அப்படிங்கிறது எங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர்லி உங்களோட ஒர்க் அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர்லேயே படத்தில் பார்க்க நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஒர்க் ஆகிருக்கு சார் இந்த படத்தில் மியூசிக் அப்படிங்கிறது? சார், ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணதுக்கு நான் கேட்டேன். அவர் நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையா சார் செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு ட்ராவலர், சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான். இல்லை சார், எங்களுக்கு உங்கள் இதுதான் பண்ணணும், ட்ரம் அதுவும் ஸ்பெஷலாக அந்த ரா இது ஒன்று. ஸோ அதுக்கு என்னுடைய ஏரியா மூலகுத்தலம் பேசன் பிரிட்ஜ், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அந்த இதில் டீசர்லேயே நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த ரிதம், ஒத்தாடி, அந்த லோக்கல் ட்ரம்மர்ஸ் அவங்கள வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பண்ணி அவங்க இதிலேருந்து அப்படியே இந்த படத்தில் வந்து ரொம்ப இந்த டார்க் அந்த இது அந்த அவங்களுடைய மூட்ஸ், ஒவ்வொருத்தருடைய கேரக்டருடைய இது எல்லாம் வச்சு ஒரு நல்ல இது.
அதில் ஒரு சாங், அந்த பியூட்டி நீங்கள் சொன்னீங்க, இந்த போஸ்டர் இப்படி இருக்குது, இந்த போஸ்டர் இப்படி இருக்குது, இந்த பியூட்டி, இந்த காஷ்மீரை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இந்த படத்தை நான் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவர் அந்த அந்த சாங் எனக்கு அந்த ஒரு மாண்டேஜ் சீன் காமிச்சார். அதுக்கு ஒரு மியூசிக், ஒரு சாங், ஒரு லவ் சாங் கம்போஸ் பண்ணி அது என் ஒய்ஃப் ரூனா ரிஸ்வி அவங்கள பாட வச்சேன். அவங்க தான் எழுதுனாங்க ஹிந்தி. அந்த அந்த சாங்கில் நான் அவர்கிட்ட கேட்டது, சார் இந்த படத்தில் வந்து எதை தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம், இந்த சாங் பர்டிகுலராக காஷ்மீரில் இருக்குது, அதனால் ஹிந்திலே வச்சிடலாம். ஏன்னா அந்த லோக்கல் அவங்களுடைய உருது ஆக்சென்ட் அந்த ஸ்டைல். ஸோ அதுக்காக அந்த சாங்கை அந்த ஸ்டைல்லே கம்போஸ் பண்ணி அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் காஷ்மீரில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு தர்புகா, பர்கஷனில் தர்புகா, அப்புறம் ஊத், அப்புறம் சந்தூர், அதெல்லாம் வச்சு நம்ம இந்த சாங் பண்ணியிருக்கேன். ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு தீம் ஒன்று பண்ணோம். அதை வந்து அப்படியே ஒரு சாங், லவ் சாங்காக, அதுலேயும் ஒரு தீம் சாங்காக இது பண்ணிட்டோம் 2 குரூப்புக்கு. அதை சாங்காக இப்போது வரப்போகுது. அப்புறம் வந்து இவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சாங்கு, நம்ம ஐராவோட இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து ஒரு சாங் அறிவு கூப்பிட்டு ஒரு ரேப், தமிழ் ரேப் பண்ண சொல்லி லோக்கல் சவுண்டோட, ஆமாம் ஃபுல்லாக லோக்கல் இதோட வச்சு நான் ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ 3 சாங் இருக்குது இதில் இப்போது கண்டென்ட். ஆமாம், இந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வீட்டிலலாம் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, இது ஏ சர்டிஃபிகேட் வருது, இதில் டார்க் ரொம்ப. ஸோ அதனாலே என் ஸ்டுடியோ வந்து ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே தான் ஒர்க் பண்ணேன் நான், டே அண்ட் நைட்டு. அங்கே சார் வந்து ஒவ்வொரு ரீலும் நான் அனுப்பிச்சிருது, இது நல்லா இருக்கா சார், இந்த மாதிரி ஐடியா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த சவுண்டிங், இந்த இது எல்லாமே அவருக்கு பிடிச்சது. அப்புறம் படம் நல்லபடியாக இதுவாக இருக்குது. டோன்ட் மிஸ் இட் ஆன் 30th of August. நிறைய ரிசர்ச் ஒர்க் இந்த படத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பேசும்போதே தெரிஞ்சது சார். அந்த காஷ்மீர் அந்த சாங் போர்ஷனுக்காக லைக் அங்கே இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த சாங் பண்ணதாகட்டும், ஸோ இங்கே சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. புதுசாக என்ன சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க இந்த படத்துக்காக நீங்கள்? புதுசானா ஒவ்வொரு ரீல், ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு சீனுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு சவுண்டு இருக்குது. சிலதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த சைலண்ட் வேணும்னு டைரக்டர் சார் ரெக்வஸ்ட் பண்ணி அதை சைலண்ட் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நான் ஜெர்மனியில் ஒரு 20 years பேக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கினேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை யாருக்கும். அது எப்படின்னாக்கா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு 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 ஸ்ட்ரிங்ஸ், ஒரு 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 இது இருக்கும், அதை வந்து பவுலில் தான் வாசிக்கணும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் தான் அந்த எஃபெக்ட்ஸ் ஒரு ஒரு ஹாண்டிங் ஈரியாக இருக்கும். அதுதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணது டீசர் வந்தோன்னா சார் அதை தான் எடுத்து வச்சு ஒன்று பண்ணாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஹாண்டிங் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த கொட்டேஷன் கேங்கில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டீசரில் யூஸ் பண்ணது அது. ஆமாம். ஸோ இவருக்கு ஜாக்கிக்கு வந்து மெயினாக நம்ம ஒவ்வொருத்தருங்க, சில பேர் வீட்டில் டெத்து இருக்கும்போது அவங்க வந்து ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் டெத் ஆகிருக்கு ஏன்னா ஒரு மெசேஜ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சங்கு, அதை வந்து ப்ளோ பண்ணுற ஜாக்கி வரும்போதெல்லாம் அதுதான் வரும். ஏன்னா அவர் தான் அந்த கொட்டேஷன் கேங், அவர் மூலயமா தான் எல்லாம் இதுவாகும். ஸோ அதுக்கு அவர் சிக்னேச்சர் அவருக்கு அந்த சவுண்டு. ஸோ அப்படியெல்லாம் இது பண்ணி நல்ல அருமையாக வந்திருக்கு. அவரும் அருமையாக ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம QGக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் ஸ்பெஷலாக ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல சார், ஏதோ ஒன்று உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, இந்த படத்தை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் சார்? சார் எல்லாம் ஒவ்வொரு அடியும் ஸ்பெஷல் தான் நம்மளுது. ஓகே, நீங்கள் இப்போ டீச்சரை பார்த்துட்டு சொன்னீங்க இல்லைங்களா, நல்லா இருக்குது சார், ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு, அதுதான் அங்கே நிற்கும். அது நீங்கள் தியேட்டரில் பசங்க ஆடுவானுங்க. கேரக்டர்ஸ் இருக்குல்ல சார், அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் பிக் பண்ணதே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சன்னி லியோன் மேம் கொண்டு வந்து லைக் அவங்கள இப்படி காமிச்சது. பிரியாமணி மேம் தெரியும், அவங்க ஓரளவுக்கு நமக்கு ஒரு ராவாக நம்ம நிறையா படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சார். இந்த பிக்கிங் அப் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குதா சார், இது எப்படி இவங்களெல்லாம் சூஸ் பண்ணீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு?
லைக் இவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது? ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதுனது எல்லாமே பாம்பேல தான். ஸோ பாம்பேலேயே ரைட்டிங்லேருந்து பேப்பர் ஒர்க்லாம் அங்கேயே பண்ணதுனால காஸ்டிங் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். என் பார்ட்னர் கூட உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே பிரெயின் ஸ்டார்ம் நிறையா பண்ணோம். எதுக்கு யார் சும்மா ரேண்டமாக விவர் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பிக் பண்ணி பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதை பிக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. உடனே யாரையுமே கேட்டு உடனே கொடுக்கல. இப்போ இவங்க கொடுப்பாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு தான் அவங்களது டேட் இருக்கும். அதுக்கு திருப்பி இன்னொரு 6 மந்த் கழிச்சு தான் இவங்களது இருக்கும். அப்போ சாராலாம் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, படத்தில் பேரலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள யூஸ் பண்ணால் நம்ம ப்ராடக்டோட டைம் டிலே ஆகுன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. யாராவது ஒரு இடத்துல உட்காரணும்ல. இப்போது சில சினிமாவில் நம்ம ஒரு இந்த டேட் 60 நாள் கொடுப்பாங்கன்னா அந்த 60 நாள் முடிச்சிடணும், 6 மாதத்தில் படத்தை முடிச்சிடணும். பட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நம்ம கதைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு பிடிவாதம் இருக்கிறதுனால அதுக்கான டைம் அதிகமாகிடுச்சு. அதுதான் ஒரு சின்ன எக்ஸ்பேண்ட் ஆஃப் இது. பட் நாங்களும் அதை எப்படி மெட்டலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வாட்டி ஸ்கெடியூல் பண்ணி கேப் இருக்கும்போது சார் தான் ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ணி மியூசிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது அது இன்னும் எலிவேட் தான் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த காஸ்டிங் பற்றி. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார். பார்க்கும்போதே எல்லாரும் மெயினாக அதிகமாக சொன்ன விஷயம் வந்து சன்னி லியோன் மேமை இந்த மாதிரி அவர் அவதாரில் நாங்கள் யாருமே பார்த்ததில்லை, நீங்கள் புதுசாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. லைக் அது எப்படி சார் அந்த ஒரு சாய்ஸ் எப்படி? ஆமாம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்றே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம அப்படி நினைக்கல. நம்ம எழுதும்போது வித்தியாசமாக காட்டணும்லாம் ஒன்றும் காட்டலை. அது இப்படி இவங்க இப்படி இருக்கணும்னு பண்ணியிருக்கோம். இதுக்கு அவங்க முன்னாடி அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா, எதனா படங்கள் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கும் இல்லை. அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக இருக்குது. அவங்களோட கன்சர்ன்லாம் வந்து ரொம்ப ஸ்கின்னில் அவங்க ஒயிட்டிஷாக இருப்பாங்க, ரொம்ப ஒயிட்டிஷாக இருப்பாங்க. ஸோ அவங்கள டோன் டவுன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் பீப்புள் அக்செப்ட். சில பேர் ரொம்ப கனெக்ட் ஆகாமல் ஆகிடும்ல சில பார்க்கும்போது. ஸோ ஆஸ் அ அந்த மாதிரி கொண்டு வரும்போது இட்ஸ் வெரி வார்மிங். ஓகே, சம்திங் லுக் வைஸ் அவங்க ஆடியன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு அது தெரியுது. இது யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். இப்படி மாறிடும்னு நம்ம எதுவும் பண்ணலை. இவர் இப்படி தெரிஞ்சிருவார், அப்படி புரிஞ்சிடும்லாம் எதுவுமே பண்ணலை. சினிமாவில் அப்படி எனக்கு புரியல. நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம், இதை ரிசீவ் எப்படி பண்ணுறாங்கன்னு தான் பார்த்தேன். இன் தேட் வே ஐ திங்க் எல்லா கேரக்டருக்குமே ஒரு ரிசீவிங் இருக்குது. சார் வந்தோடனே இன்னும் அது ரொம்ப வைல்ட் ஆகிடுச்சு. வைல்ட் ஃபயர் எங்களோட கொட்டேஷன் கேங் வைல்ட் ஃபயர் வந்து சார் தான் மியூசிக் டைரக்ஷன். சாரோட ட்ரம்ஸ் வந்து அடி அந்த டீசர் வந்து ஐ திங்க் அதுதான் அதெல்லாம். ஸோ அவ்வளோ அதை டீட்டெயிலிங் அந்த டீசரோட லேஅவுட் பண்ணும்போது சாரோட டெடிக்கேஷன் இது பண்ணி அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வந்து அவ்வளோ ரிசீவ் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாம்பேயில் நிறைய ப்ரெஸ் மீடியாஸ்லாம் வந்து இந்த சவுண்டிங்கை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. அந்த ஒரு எலமெண்ட் ஆஃப் சவுண்ட் அவங்களுக்கு இப்போ ரொம்ப நமக்கு வேணால் கொஞ்சம் லோக்கல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல. மற்ற கண்ட்ரீஸ்லேயும் அதை அந்த அந்த ரிதம் சாரோட பேஸை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அது வந்து சாரால் தானே பண்ண முடியும். ஸோ தட் கிரியேட் சோல் சவுண்டிங் ஃபார் த விஷுவல். நம்ம காஸ்ட் பற்றிலாம் பேசுகிறோம், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்துருது. ஆனால் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் சார் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். நம்மளோட மியூசிக்கை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு குறிப்பாக ஷாக் ஆகணும், எப்படி இவர் பண்ணார் அப்படின்றதுக்காக. அந்த மொமெண்ட் நமக்கு திரும்ப கிடைக்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி சார் இருக்கும்? அது வந்து ரொம்ப வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய பெரிய ஜாபான்கள், கிரேட் கம்போசர்ஸ் லைக் கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அண்ட் எம்எஸ் விஸ்வநாதன் சார், இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான், நிறைய கம்போசர்ஸ். அவங்களுடைய ஒர்க் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட எவ்வளோ த்ரில்லர் ஃபிலிம்ஸு, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு ஸ்கூல். அவங்க நம்ம ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இதிலேருந்து வரும்போது எங்கே எந்த நேரத்தில் எங்கே வரணும், என்ன சவுண்டிங், இதெல்லாம் ரொம்ப ஊறி போயிருக்கு. ஆமாம். ஸோ அப்படி தான் எல்லாம் இப்போ வந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது நம்ம நினச்சிக்கிது, வா சரிப்பா இப்படி பண்ணோம், அப்படி எல்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் எங்கள் ஏரியா சவுண்டு ரிதம் எல்லாம் யூஸ் பண்ணி கொட்டேஷன் கேங்கில் இது பண்ணோம். ஆனால் இந்த படம் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா சார் ரொம்ப? ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது லைக் அதோட இதிலிருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல சார். ஆமாம், இது ஒரு சீன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக
டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த ஸ்க்ரீமிங் அந்த கிளைமேக்ஸில். அது அது ஒர்க்கு அவ்வளோதான், ஒர்க் பண்ணி ஆகணும். அது அந்த மாதிரி தான் இது பண்ணேன். அதே போல் நான் ஸ்டுடியோவும் ஷிஃப்ட் பண்ணேன் என்னுடைய ஆஃபீஸுக்கு வீட்டில் இருந்து. ஏன்னா இந்த படம் வீட்டில் ஒர்க் பண்ண முடியாது. இப்போல்லாம் வந்து எல்லோரும் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கவுங்க தனி ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்காங்க. முதல்லாம் வந்து வாகினி, பிரசாத், ஏவிஎம் அப்படி போயிடுவோம், ஜெமினின்னு. இப்போல்லாம் வந்து அவங்க வீட்டில். ஸோ வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க வந்து பார்க்குவாங்க நம்ம என்ன பண்ணுறேன்னு. ஸோ அது பார்க்கும்போது டார்க் ஃபிலிம் இது. அதனால் நான் ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணேன். பட் ஒர்க்கு அது காமெடி ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் அண்ட் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ரீல் அப்படி பார்க்கும்போது என்ன ஒரே இதுவாக இருக்குன்னு. அதுக்கும் வழி இருக்குது. மியூட் பண்ணிவிட்டு டைலாக்லாம் மியூசிக் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். சார், இந்த டீசர் பார்க்கும்போது இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. மேபி அது படம் பார்க்கும்போது அது வேறு மாதிரி கூட மாறலாம். ஆனால் அது எதனால் சார் அப்படி ஒன்று வச்சுருந்தீங்க? இல்லை, அது கொஞ்சம் ஆன் பாயிண்ட் அதை காட்டியிருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோரும். அதுதான் பர்பஸ். யாரும் வந்து பண்ணணும்னு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை பண்ணுங்கன்னு சொல்லலை, இதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன் இது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறது? அது வந்து நீங்கள் யாருமே இதை தெரியப்படுத்த மாட்டீங்க பெருசான்றேன். நான் உதயநிதி சார் வந்து எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாரையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. லோக்கல் ஏரியாவில் வந்து அவ்வளோ கிட்ஸ் வந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்காங்க ட்ரக்ஸ் அப்யூசிங்கில். அது வந்து நீங்கள் குடி மாதிரி கிடையாது. இட் இன்ஃபெக்ட்ஸ் யுவர் நியூரோ சிஸ்டம். இட் டைரெக்ட்லி இட்ஸ் யுவர் பிரெயின். நீங்கள் குடியோ மற்றதில் லங்ஸு இதுன்னு அதர் பார்ட்ஸ் போய்டும். நீங்கள் கழுத்துக்கு மேலே ஹிட் பண்ணுறது இந்த சப்ஸ்டன்ஸ், சோ கால் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதோட பொட்டென்ஷியல் தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறான், அதை கொடுக்குறான், அது பண்ணி அது ஒன்று பண்ணுறாங்க. அது ரொம்ப நம்புகிறாங்க, கரெக்டாக நம்புகிறாங்க. பார் அந்த கண்ட்ரியில் எப்படி பண்ணிகிட்ருக்குறான், அந்த கண்ட்ரியில் ட்ரெஸ்ஸை போடலைன்னா இந்த கண்ட்ரியில் ட்ரெஸ்ஸு போடலன்னு ஒரு நம்ம அதை பற்றி தானே அப்படி தானே நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இது ரொம்ப ஃபேன்சி ட்ரக் ஆகிடுச்சு. தெர் ஆர் ஃபேன்சி. இட்ஸ் நாட் பயம் இல்லை, ஃபேன்சியாக இருக்கே அப்படின்ன மாதிரி ஒரு அப்ரோச் டீனேஜர்ஸ்க்கு இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் வந்து இதை பற்றி பேச முடியாமல் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்க்க முடியாது, டிவியில் பார்க்க முடியாது, எதுலேயுமே கேட்கக்கூட சொல்லவே மாட்டாங்க. எனக்கே கூட இருந்தால் அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாதுல்ல. அவ்வளோ காயம் இருக்குது. அது அந்த ஒரு 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 லெகசியே அழிச்சிடும். அது அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது அழிச்சிருக்கு நிறைய இடத்துல. அதை இப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது இருக்கும். அதில் வந்து மேபி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஆமாம், அம்மா அப்பா மெயினாக பேரண்ட்ஸுக்கு வெள்ளை பவுடர்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இது மீத்து, இதுக்கு பேர் இது இப்படி பண்ணால் நீ இப்படி ஆகிடுவேன். அதான் குட் டச் பேட் டச் பொண்ணுங்களுக்கு சொல்கிறாங்க, பசங்களுக்கு சொல்கிறது இல்லை. இவ்வளோதான், எல்லாத்துக்கும் தெரியணும். சார், இந்த டீசரில் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர ஒரு ரேஜாக போகுது அந்த சீன்ஸ்லாம். அதுக்கு ட்ரம்ஸ்லேயே நீங்கள் பயங்கரமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பெருசாக மியூசிக் நாலேஜெலாம் இல்லை சார். ஆனால் எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் டிவோஷ்னலாக சில ரிதமெல்லாம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் அது கரெக்டாக சார்? டிவோஷ்னலாக சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்களா சார்? ஒவ்வொரு நோட்லேயும் டிவைன் இருக்குது எல்லாத்துலேயும், புரியுதுங்களா? டிவைனும் இருக்குது. அதை வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஓகே. இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ்னா பசங்களை வந்து ஒரு நல்ல இதில் இது பண்ண பிஸ்னஸ்ன்னு பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணின்னு பசங்களை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் இதோடைய எஃபெக்ட்ஸ் பின்னாடி அவங்களுக்கு தான் தெரிய வரும். ஓ, நம்ம பையனா இந்த மாதிரி, நம்ம பொண்ணா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிண்டு வருது இப்போ எல்லாம். அதுக்கு நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து இது பண்ணி டேடி சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஃபுல்லாக இதுதான் பசங்க யங்ஸ்டர்ஸு அவன் ட்ரக்ஸில் இதுவாகி இப்போ வந்து எல்லாரும் உரிமை மேலும் தவுள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி இப்போது பர்கஷன்ஸ் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது டைவர்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு இது எடுத்துகிட்டு வரணும். இது அவங்கள சொல்லி இதுன்னா அது திருந்தாது, நடக்காது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ட் பண்ணணும் அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட் இதில். ஸோ இந்த படம் கொட்டேஷன் கேங்கு 30ஆம் தேதி வருது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே, காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் சார். Yes, sir. சார் பயங்கர மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 30th ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படி. சார் எனக்கு உங்கள் பர்சனலாக பார்த்ததும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு சார். உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது சார். நான் நிறையா ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கேன், நிறையா கான்சர்ட்டில் பார்த்துருக்கேன். எப்படி சார் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப்பு கொண்டு வர்றீங்க சார்? It's a passion, sir. I love my work. You know, plus I have to thank my mother and my parents. It's given this life to me. எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்ன நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது எதனாலனா என்னுடைய அந்த லைட் இன்சைட் லைட்டாக இருக்கிற பார்த்தியா, அதுதான் உங்களை பிரைட்டாக எனக்கு தெரியுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ ஜாக்கி சார் இருக்காரு, லைக் அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார்? லைக் எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்காரு. லைக் இந்த பக்கம் சன்னி லியோன்னு இந்த பிரியாமணி மேம்லாம் பார்க்கும்போது லைக் இவங்க ஒரு கேங்ஸ்டர் மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகுது. இதில் யார் ஒரிஜினல் வில்லன், என்னவா இருக்க போகுது? ஜாக்கி சாரை பற்றி சொல்லுங்கள். அவர் கதை கேட்டுட்டு ஐ திங்க் ஒரு டெபியூட் டைரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம தமிழில் வந்து பெரிய இவர் தியாகராஜன் குமார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெபியூட்டாக நம்ம படம் பண்ணுறாங்க. அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்தது. அவரோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூடயே நான் இது பண்ணியிருக்கிறேன். சாரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓ நம்மளா ஓகே இப்போ பாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப ஈக்குவல் இதில் இருக்கிறதுனால மெச்சூரிட்டி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஐ திங்க் அவரும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அவர் வந்து லைஃப்பை நம்புகிறவர். கிங் ஜாக்கி சார் இஸ் கிங். இஸ் எ கிங். ஈ வேர்ஸ் கிங் சைஸ் இதில் தான் இருப்பாங்க. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் ஒன்று இருப்பார். ஸ்பாட்லலாம் அவர் இருந்ததுனால தான் எனக்கு ஷூட்டிங்கே சீக்கிரமாக முடிஞ்சுது. அப்படி வந்து நின்றுட்டு கேரவன் முன்னாடி அங்கேயே ஒரு மாஸ் இருக்கும். அவர் சுசூரில் நிற்பார், கதவு திறந்து போட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி உட்காந்துட்டு கண்ணாடி போட்டு பார்ப்பார், எவன் வரான் போகிறான்னு. எல்லாம் வந்துட்டானா எல்லோரும் அவர் இருக்கும்போது ஸ்கூல் டீச்சர் மாதிரி எல்லோரும் பட்டாபட் பட்னு போயிடுவாங்க ஷூட்டிங்காக. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய பிளெஸிங் தான். அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட் அண்ட் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் ஆர்ட்லாம் எல்லாம் ஈக்குவல் தான். இவங்ககிட்ட இருந்தால் நம்மக்கிட்ட இருந்து வருது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.